மேக்ஸிமம் நம்ம இன்ஸ்டாகிராம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரீல்ஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது வீடியோ டவுன்லோட் பண்ணி ஸ்டோரி போட்டு லவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படியும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஹவ் many of you know that? அதே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே வந்து அது கிரியேட்டர்ஸுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு. அது எப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இந்த வீடியோவில் அதை பற்றி டாப் டு பாட்டம் தெளிவாக சொல்கிறேன். ஷுவர் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டுமே வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இருந்து என்னென்ன வேர்ஸ் மூலியமாக வந்து மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தென் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி நீங்களும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வே, பிராண்ட் கொலாபரேஷன். நீங்கள் நிறைய ரீல்ஸ் போஸ்ட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. லைக் நல்லா ரீச் இருக்க பேஜில் வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இது நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ப்ரமோட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ ரன் பண்ணுறவங்க வந்து அந்த கிரியேட்டருக்கு சர்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து பல ஆயிரம்லேருந்து லேக்ஸ், ஏன் சம்டைம்ஸ் க்ரோர்ஸ் கூட போகும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து விராட் கோலி தெரியும் இல்லையா? அவருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து 260 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வந்து எவ்வளோ வாங்குவாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். I'll give you 5 seconds. 1 2 3 4 5. என்ன கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விராட் கோலி வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஆட் போஸ்ட்டுக்கு வந்து 9 crores வாங்குறாருங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் ஆன்லைன். இப்போ பிராண்ட் கொலாபரேஷன் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் என்ன வே மூலியமா earn பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் ஷாப். அது என்ன ஆன்லைன் ஷாப்னு யோசிச்சீங்கன்னா, நீங்களே இன்ஸ்டால சர்வ் பண்ணும்போது நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வாட்ச் சேல் பண்ணுறது, ட்ரெஸ் சேல் பண்ணுறது, மொபைல் பேக் கேஸ் சேல் பண்ணுறது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், கிஃப்ட்ஸ் அதெல்லாம் சேல் பண்ணுறது. ஏன் நானே கூட நியர்லி பாஸ்ட் 4 yearsஆ வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணி தான் என் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பை த வே அப்படியே ஒரு செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன். என் தாத்தா கூடயோ பாட்டி கூடயோ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே இல்லை. எப்படியாவது நானும் என் தாத்தாவும் இருக்க மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வருது, ஒரு நல்ல கிஃப்ட்டை வாங்கி கொடுக்கணும், யார் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, என்ன அக்கேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வேணுமோ அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்கன்னு தானே கேட்குறீங்க? நம்ம தி ஆர்ட் 360 தான். ஆர்ட் 360 இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணுங்க. கம்மிங் பேக் டு த கண்டென்ட், உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் ஷாப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் வே, இன்ஸ்டாகிராம் ஆட். யூடியூப் ஆட்ஸ் வந்து மணி வருது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இன்ஸ்டாகிராமில் இருந்தும் ஒரு சில பேருக்கு வந்து ஆட் மூலியமாக மணி வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இன்ஸ்டாகிராம் ஆல்சோ ஆட் ரெவன்யூ ஆப்ஷன் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் எல்லாத்துக்கும் பப்ளிக்காக வந்துடும். சரி, ஓகேங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி மணி earn பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நீங்கள் எப்படி அதே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மணி earn பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் earn பண்ணுறதுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கணும், செலிபிரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு அவசியம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் உங்கள் ஃபேஸை கூட காட்டாமலே வந்து உங்களால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்கள் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து மீம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது ரிலேட்டடாகவே வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே வாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாங்க. லைக் சினிமா பிடிக்குமா, சினிமா பற்றி வந்து மீம்ஸ் போட்டே வாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அதுக்கான மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டே வாங்க. நீங்கள் போடுற மீம்ஸ் எல்லாம் வந்து பீப்புளுக்கு பிடிக்க ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக பிராண்ட்ல இருந்து ப்ரமோஷனுக்காக உங்களுக்கு வருவாங்க. தௌஃபிக், எனக்கு வந்து மீம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கே கிரியேட் பண்ணுறதே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாங்கிறதும் நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எதை பற்றி மீம் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் திங்க் பண்ணுங்க. தென் அதை வந்து எந்த மாதிரி பீப்புள் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது யோசிங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய மூவிஸ் பார்த்து வளர்ந்ததுனால நீங்க ஒரு கான்செப்ட் பத்தி மைண்ட்ல யோசிக்க அதுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி மூவி சீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுங்க. அது அப்படியே ப்ராப்பரா கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மீம் ரெடி. அந்த மூவி டெம்ப்ளேட்ஸ்லாம் எங்க போய் தேடுறது அப்படின்னா, ஜஸ்ட் பிளே ஸ்டோர் போங்க, மீம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனதும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணவங்களோட மீம்ஸ்லாம் வந்து ஹோம் பேஜ்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா கூட அங்கே எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்களே வந்து புதுசாக ஒரு மீம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சைடில் இருக்க டெம்ப்ளேட் செக்ஷன் போங்க. தென் உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணும், என்ன மூவியோட டெம்ப்ளேட் வேணும்னு சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மீம் ரெடிங்க. தாராளமாக அந்த மீம் அப்படியே கொண்டு போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஃபாலோவர்ஸ் அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகும். செகண்ட் வே என்னன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி அது இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது மூலியமாகவும் earn பண்ணலாங்க. இதுக்கும் மீம் கிரியேஷன் சொன்ன சேம் அதே ப்ராசஸ் தாங்க. ஜஸ்ட் நல்ல சாங்க, நல்ல அட்ராக்டிவ் விஷுவல்ஸோட போட்டால் போதும். அது பீப்புளுக்கு பிடிச்ச ரீச் வந்துச்சுன்னா பிராண்ட் ப்ரமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொன்னேன்னா இந்த வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் போங்க. யூடியூப் போயிட்டு ஹவு டு எடிட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதில் thousands ஆஃப் வீடியோ ஷோ ஆகும். ஸோ அதில் எது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணால் போதுங்க. உங்களாலே வீடியோ கிரியேட் பண்ண முடியும். தேர்ட் வே, ஸ்டார்ட் அண்ட் ஆன்லைன் ஷாப். ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணி என்ன சேல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணால் சேல் பண்ணலாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆஃப்லைனில் சேல் பண்ணிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே அட்ராக்டிவாக போட்டோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வர உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அதில் வந்து நிறையா வருங்க. இல்லை ஷூஸ், வாட்சஸ் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட பண்ணலாங்க. லிட்டரலி என்ன வேணால் சேல் பண்ணலாங்க. ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட்லாம் போட்டு பக்காவாக வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஆட் கிரியேட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நிறைய பீப்புள் ரீச் ஆகலாங்க. ஐயோ அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுமா,
அப்போதான் ஆர்டர்ஸ் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதுங்க, ஈஸியாக ரீச் கொண்டு வந்துடலாம். லைக் இதோ இந்த குட்டி தம்பி வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து இது ஃபர்னிச்சர் ஷாப் ரன் பண்ணுறாங்க போல. அவங்களோட ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு அந்த குட்டி தம்பியே பேசி 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 இப்போ வந்து நியர்லி 2,50,000 ஃபாலோவர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. அப்படி ஆல் யூ நீட் இஸ் நல்ல ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க. உங்களால் பீப்புள் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மணி கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ரீச் கொண்டு வைக்கும். அந்த ஆன்லைன் ஷாப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸுங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, ஐ வில் ட்ரை டு மேக் தட் வீடியோ. ஃபோர்த் வே, வீடியோ கண்டென்ட் கிரியேஷன். நீங்க வந்து பீப்புளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வந்து வீடியோ ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து பீப்புளுக்கு பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும். அப்படி ரீச் கிடைக்க பிராண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இதுவுமே வந்து மீம் கிரியேஷன் சொன்ன மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து உங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க இல்லையா, ஸோ அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. லைக் இப்போ நீங்கள் மீம் கிரியேட் பண்ணி உங்களுக்காக ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும், அட் த சேம் டைம் உங்கள் ஃபேஸ் காட்டி நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அதுக்காக ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அந்த மீம் போட்டு கிடைக்கிற ப்ரொமோஷன் அமௌண்ட் விட ஒரு 5 times ஹையரா வீடியோ கிரியேட் பண்ணி போட்டதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ இதை மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டா நான் சொல்றேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் சேர்த்து க்ரோ ஆகும். ஆனால் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஜஸ்ட் நெட்டை பார்த்தோ இல்லை யூடியூப் பார்த்தோ அந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி மட்டும் சொல்லல. இதுல மேக்ஸிமம் மெத்தட்ஸ்ல வந்து நானும் பர்சனலாக earn பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும் போது லிரிக்கல் லவ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதுல வந்து ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணி அது மூலியமா பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் வந்தாங்க. அதில் நானுமே earn பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிகல் ப்ரூவன் மெத்தட்னால மட்டும்தான் உங்ககிட்ட சொல்றேன். இது வந்து யார் நினைச்சாலும் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே கூட உங்க டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணா போதும், ஷுவர் கண்டிப்பா உங்களாலே மணி earn பண்ண முடியும். அண்ட் ஒன் மெயின் இம்பார்ட்டன்ட் திங், இதுல வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரே வாரத்திலேயே வந்து எனக்கு ஒரு வியூஸும் வரல, நான் போறதெல்லாம் வேஸ்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாம நீங்க போடுற கண்டென்ட்ல வந்து ஃபுல்லா கான்சென்ட் பண்ணி உங்க கண்டென்ட் வந்து ஒத்தியா போட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பீப்புளுக்கு அது பிடிக்கும். பீப்புளுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா அது ரீச் கிடைக்கும். அப்படி ரீச் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிராண்ட்ல இருந்து ப்ரமோஷன் வரும். அப்படி பிராண்ட்ல இருந்து ப்ரமோஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால் மணி earn பண்ண முடியும். அண்ட் நான் இப்போ சொன்ன வேஸ்ல வந்து எதை சூஸ் பண்ண போறீங்க, அப்படி சூஸ் பண்றதும் ஏன் அதை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்காக இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இல்லையா, அப்படி எனக்காக சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க பார்ப்போம். சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.